ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு பன் ரெசிபி தான், அதாவது தேங்காய் பன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தேங்காய் பன் வந்து பொதுவாகவே ரவுண்டாக பண்ணுவாங்க. நடுவில் கொஞ்சம் தேங்காய் இருக்கும். பேக்கரியிலாம் வாங்கணும் அப்படின்னா சுற்றிலும் வெறும் பன்னு தான் இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் பண்ணி கொடுத்தோம்னா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தேவையான அளவு நல்லா தேங்காய் வச்சு உள்ள சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஒரு பஞ்சு போல் வந்துருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து எக்லெஸ் தான் பண்ணியிருக்கேன். எக்கு சேர்த்தும் பண்ணலாம். நான் எக்கு சேர்த்த ரெசிபி வந்து ஏற்கனவே சிக்கன் ஸ்டஃப்டு பன்னில் வந்து போட்டிருக்கேன். அதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன டீஸ்பூன், அரை டீஸ்பூன், அதனால் நான் இதுக்கு 2 சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பன்னு பொதுவாகவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால தான் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சர், கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எக்கு சேர்ப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்கு சேர்க்காமல் அதுக்கு பதிலாக பாலே விட்டு பிசைஞ்சிருக்கேன். தேவையான அளவு பால் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதாவது கைகளில் முதல்ல நல்லா ஒட்டணும். அப்போ தான் வந்து பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து இந்த இடையில சேர்க்கும்போது இந்த மாதிரி தேய்ச்சி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் பன் இந்த மாவு வந்து. இப்போ வந்து ஒரு 1 to 1.5 மணி நேரம் வச்சு அப்படியே வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்க தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வந்து தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மேலே உள்ள அந்த தோல் கருப்பாக இருக்கும்ல, அதை சீவிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் வந்து நம்ம துருவிக்கலாம். 3 டீஸ்பூன் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை மிக்சியில் துருவிக்கலாம். இது துருவினது வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு வந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரை பொடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அதில் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் 1/4 கப் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இன்னும் முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இன்னும் என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பஞ்ச் கொடுத்து நல்லா உப்பி வந்துடுச்சு. இது பஞ்ச் கொடுத்துக்கலாம். என் பசங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தி கட்டில் வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸா கட்டர் வச்சோ இல்லை ஒரு நைஃப் வச்சோ இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பாதி வரைக்கும் ஸ்லிட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பண்ணிடாதீங்க. நைஃப் வச்சு ஸ்லிட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நான் இதை மடித்து பார்த்துட்டேன். அடுத்து வந்து நம்ம ரவுண்டாக உள்ள இது பண்ணிக்கலாம். கடைகளெல்லாம் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 2 இதாக ரோல் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூர்ணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் இப்படி அழுத்தி விட்டுடுவாங்க. நான் ரவுண்ட் ஷேப் ஒன்று பண்ணேன். இப்போ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பாதி வரைக்கும் ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்படி அதுக்கு மேலே 2ஆக மடிச்சிட்டு நடுவில் அந்த தேங்காய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் வச்சுட்டு இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த கார்னர்லேருந்து எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த கார்னர்லேருந்து எடுத்து அதையும் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். சமோசா மடிக்கிற மாதிரி தான். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இந்த மாதிரி கார்னரில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை மாற்றி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும்.
இது மாதிரி நான் ஒரு 6 இது பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமான வேலைலாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்கும்போது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதை அவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வச்சுடுங்க. வச்சோடனே டபுள் சைஸ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மில்கில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக பாலை தொட்டு இந்த மாதிரி அதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அந்த கோல்டன் கலர். அதுக்காக தான் நம்ம எக்கு சேர்க்காதனால நம்ம வந்து மில்க் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் எக் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக் வாஷ் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ட்ரேயில் பண்ணுறதுனால அவனில் பேக் பண்ணுறேன். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு அவனை பொறுத்து டைம் மாறும். சில பேருக்கு வந்து சீக்கிரம் 10 to 12 மினிட்ஸ் ஆயிரும். சில 20 மினிட்ஸ். எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே வந்து பட்டர் வாஷ் கொடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே பட்டர் தடவிக்கணும், நல்லா சாஃப்டாகிடும். நான் அந்த ஃபஸ்ட்டு பண்ண மட்டும் கொஞ்சம் சிறுசாக பண்ணிவிட்டேன். மித்த நான் 5ம் நல்லா கரெக்ட் சைஸில் வந்துடுச்சு. என் பையனுக்கு எப்போமா எடுத்து தருவேன் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அவ்வளோதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.